மார்னிங் ஜீவிதா. வெரி குட் மார்னிங் பிரீத்தி. ஜீவிதா, நேத்து நம்ம வந்து டெலிபதி பத்தின டாபிக் பேசணும் இல்லையா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நிறைய விஷயங்கள் மக்களோட ஷேர் பண்ணோம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா அதே சேவை தான் செய்ய போறோம். அதே டாபிக் தான் மக்கள் கிட்ட பேச போறோம். பட் அதுக்கு முன்னாடி அவங்கள ஷோக்குள்ள வெல்கம் பண்ணிடலாமா? வெல்கம் பண்ணிடலாம். நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். சோ பிரீத்தி, நேத்து நீங்க ரொம்பவே அழகா சொன்னீங்க, டெலிபதி வந்து ஒர்க் அவுட் ஆகணும்னா அதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். சோ இமேஜின் ரொமான்சோபோபியா மாதிரி நீங்க வந்து வீட்லயே பாத்தீங்கன்னா யாரும் இல்லாத டைம்ல வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களை யார் கூட டெலிபதி ஒர்க் அவுட் ஆகணுமோ அவங்களை இமேஜின் பண்ணி அண்ட் வந்து நீங்க வித்அவுட் டச்சிங் ஸ்மெல்லிங் அதெல்லாம் இல்லாம அந்த 5 டெர்ம்ஸும் இல்லாம நீங்க பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. ஓகேவா? அதுக்கு ரிலேட்டடா தான் இப்ப நான் சொல்ல போறேன். என்னன்னா நீங்க அப்படி பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு முக்கியமா தேவைப்படுறது பேஷன்ஸ். சோ அது இருந்தா பொறுமை. எஸ், அந்த பொறுமை இருந்தா மட்டுமே தான் உங்களால வந்து இந்த டெலிபதியை வந்து பிராக்டிஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஏன்னா நீங்க வந்து டெலிபதி பிராக்டிஸ் பண்ண உடனே இன்னைக்கு அவங்களை போய் அந்த டெலிபதி ரீச் ஆயிட்டு இருக்கணும், இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கணுமே அப்படின்னு நீங்க அவசரப்பட்டீங்க, இன்ஸ்டன்டா எனக்கு ரிசல்ட் வந்தாகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது ரொம்ப கஷ்டமா. ஓகேவா? சோ அது மாதிரி வரவே வராது. இந்த விஷயம் இல்ல, எல்லா விஷயத்திலயும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் டெலிபதியில பொறுமை ரொம்ப தேவை. சோ பிராக்டிஸ் பண்ண 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 அவங்கள பத்தி அதிகமா நினைக்க 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 அவங்க இந்த டைமுக்கு இது பண்ணுவாங்க, இந்த டைமுக்கு இதை பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவங்கள பத்தின விஷயங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டா தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்த பிறகுதான் உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுமா. சோ பொறுமையா இருந்து அதை பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் டிப்பே வந்து பயங்கரமா கொடுத்துட்டீங்க. சோ மக்களே, நீங்க வந்து டெலிபதி பிராக்டிஸ் பண்ணுங்க, ரொம்ப பொறுமையோட பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றையோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பாத்துடலாமா? பாத்துடலாம். இது சூரியோதயம். இன்று 23/7/2016 சனிக்கிழமை, துர்முகி வருடம் ஆடி மாதம் 8ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 5:58 ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி சதுர்த்தி. நட்சத்திரம் மாலை 4:21 வரை சதயம், பிறகு பூரட்டாதி. சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 1 மணி வரை, பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. யோகம் மதியம் வரை அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் கடகராசிக்கு. ஜீவிதா, அடுத்த ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் அனிமல்ஸ் கூடயும் நம்ம வந்து டெலிபதி ஒர்க் அவுட் பண்ணலாம். பட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் பெட்டாக இருக்கணும். உங்களுக்கு உங்கள் வீட்டில் நிறைய பெட்ஸ் நீங்கள் வளர்த்தாலும் அந்த பெட் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் டெலிபதி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக ஏதாவது டிவி பார்த்துட்டு இருப்பீங்க, இல்லை ஏதாவது நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க, இல்லை வந்து எக்ஸாம்ஸ்க்கு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணாலும் அந்த டைம் உங்களுக்கு வந்து இந்நேரம் நம்ம நாய்க்குட்டி வச்சோம்னா நாய்க்குட்டிக்கு பசிக்குமே, இந்நேரம் அது வாக்கிங் போகணுமே, இந்நேரம் அதை வெளில கூட்டி போகணுமேன்ற மாதிரி நமக்கு தானா டெலிபதி தோணுமா? ஓகே. அண்ட் அதே டைம் நீங்க வெளில போனீங்கன்னா அந்த பெட் வந்து ரெடியா இருக்குமா? ஓகே, மாஸ்டர் வந்துட்டாரு, இப்ப சாப்பாடு போட போறாங்க. ஒருவேளை அந்த பெட் வந்து திங்க் பண்ணிருக்கலாம், இந்த மாதிரி ஐயோ நமக்கு வந்து பசிக்கிற டைம் வந்தாச்சு, இன்னும் வரலையே நம்மளோட மாஸ்டர் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அப்போ உங்களுக்கு அந்த டெலிபதி ஒர்க் ஆகும். அது ஒரு ஃபேக்ட் அப்படின்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அதே பெட்க்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா கூட வந்து கரெக்டா வந்து அதோட டெலிபதி ஒர்க் பண்ணியிருந்தா அதோட ஓனருக்கு மாஸ்டருக்கு வந்து தெரியுமா, இந்த மாதிரி நம்மளோட பெட்டுக்கு உடம்பு சரியில்லை, அதை நம்ம கூட்டிட்டு போனோம், இங்கே அது டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகணுன்ற மாதிரி. அது பார்க்க ஹெல்த்தியா இருந்தாலும் அதோட ஒரு சில மேனரிசம்ஸ் வச்சு அவரால் ஃபீல் பண்ண முடியுமா. அவங்க வந்து இன்டர்னலா வந்து கனெக்ட் ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ வந்து மைண்ட் வைஸா வந்து அந்த பெட்டுக்கும் அந்த ஓனருக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா அந்த டெலிபதியும் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சூப்பரா சொன்னீங்க பிரீத்தி. இதை தொடர்ந்து அடுத்து வரப்போற செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா, நம்ம லலிதாம்பிகைக்கு 1000 பேர்கள் இருக்கு. அந்த பேருக்கான அர்த்தமும் அதுக்கான சோஸ்திரமும் சொல்றதுக்காக நம்ம இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் ரெடியா இருக்காரு. பாத்துடலாமா? பாத்துடலாம். இது ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம். ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம், அன்னையின் 1000 திருநாமங்களை
ஒவ்வொரு நாமமாக ஒவ்வொரு நாளும் நாம் சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பேற்றினை பெற்றிருக்கிறோம். புத்தம்புது காலை நமக்கு அன்னையினுடைய நாமங்களை அள்ளி வழங்குவதன் மூலமாக வாழ்வியல் சிந்தனைகளையுமாக நமக்கு அளித்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையை வாழ்வதில் இருக்கக்கூடிய அதி ரகசியங்களை இந்த நாமத்தில் இருக்கக்கூடிய பெருமைகள் நமக்கு அள்ளி தருகின்றன. அந்த வகையிலான சிந்தனைகளையும் அந்த லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய உள்ள பொருளையும் உண்மையான தேவியினுடைய அழகையும் நாம் சிந்திப்பதன் மூலமாக நம்முடைய வாழ்வையும் நாம் அழகாக மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய அருமையான விடியல் இந்த விடியலாக இருக்கிறது. தேவியினுடைய அழகை சொல்லி அவள் எப்படி இறைவனை தன்மயப்படுத்துகிறாள் என்று சொல்லி வந்த வாக்தேவதைகள் அவள் எங்கே இருக்கிறாள் என்ற சிந்தனையை சொல்லுகிறது. ஓம் சுமேரு மத்திய சிருங்கஸ்தாயே நமக. மேருமலையின் உச்சியிலே வாசம் செய்பவளுக்கு வணக்கம் என்ற திருநாமமாக இருக்கிறது. மேருமலை எங்கே இருக்கிறது என்று கேட்டால் கைலாய மலையை தாண்டி இருக்கிறது மேருமலை. கைலாய மலையை தாண்டி வடக்கிலே இருக்கிறது. அந்த மேருமலையிலே எப்படி இருக்கின்றன என்று கேட்டால் 4 சிகரங்கள் இருக்கின்றன. அதிலே 3 சிகரங்களை தாண்டி நடுவிலே ஒரு சிகரம் இருக்கிறது. அந்த 3 சிகரங்களை விட அந்த நடுவிலே இருக்கிற சிகரம் ஓங்கி இருக்கிறது. அந்த 3 சிகரங்களிலே பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மூவருமாக இருக்கிறார்கள். நடுவிலே இருக்கக்கூடிய சிகரம்தான் மேரு சிருங்கம் என்று சொல்லுகிறார்களே, அந்த உச்சியாக தேவி இருக்கிறாள். சுமேரு மத்திய சிருங்கஸ்தாயே நமக. மேரு சுமேரு தேவியினுடைய பேரழகு வாய்ந்த இடம். அந்த இடம் அது எப்படி இருக்கிறது அந்த மலை என்று கேட்டால் சொர்ணமலை, சொர்ணமாக இருக்கிறது, தங்கமயமாக இருக்கிறது என்று சொல்வார்கள். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களையும் நீங்கள் எடுத்து பார்த்தால் அதை கழுவியோ அல்லது துடைத்தோ வைத்து விட்டால் காலப்போக்கிலே கொஞ்ச நேரத்திலே கொஞ்ச நாட்களிலே அதில் தூசு படிந்துவிடும். அதனை தொடர்ந்து களிம்பு போன்ற ஒரு அழுக்கு படர்ந்த அந்த தன்மை காணப்படும். அது இயல்பாக நீங்கள் பார்க்க வேண்டுமானால் பித்தளை பாத்திரங்களை தேய்த்து வைத்தால் பார்க்கலாம். பித்தளை பாத்திரங்களை தேய்த்து வைத்த பிறகு ஒரு வாரம் 10 நாள் கழித்து பார்த்தால் அதில் ஒரு பாசி படர்ந்தது போன்ற பச்சை நிற களிம்பு அதிலே தோன்றியிருக்கும். அந்த களிம்பு இருக்கிறதே அதுதான் ஆணவ மலம் என்று சொல்வார்கள். அப்படி இயல்பு உலகத்திலே இந்த ஆணவ மலத்தோடு கூடியிருக்கக்கூடிய கண்ம மலம், மாயாமலம், இந்த 3ம் இந்த உலகத்திலே மாயையினாலே படைக்கப்பட்டு நம்மை ஆட்டி வைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த கண்மமலம் மாயாமலம் 2ஐயும் அழித்து விடலாம். ஆணவ மலத்தை அழிக்க வேண்டும் என்றால் குருநாதருடைய அருட்பார்வை வேண்டும். அந்த குருநாதர் நம்மை அருளாலே பார்த்தால்தான் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஆணவ மலம் என்னாகும்? தீந்து கருகி போகும். தீந்து கருகி போனது என்று சொன்னால் பிறகு முளைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. குருநாதருடைய பார்வை, அந்த குருநாதருடைய பார்வையினால் இருக்கக்கூடிய பக்குவம் வந்துவிட்ட என்று சொன்னால் முளைக்காத தன்மை வரும். மீண்டும் முளைக்காத தன்மை. ஆவுடையார் கோவில் என்று சொல்லக்கூடிய திருப்பெருந்துறையிலே நிவேதனம் எதை செய்கிறார்கள் என்று சொன்னால் புழுங்கல் அரிசியினை நிவேதனம் செய்வார்கள். ஏன் புழுங்கல் அரிசியை நிவேதனம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த தலத்திற்கு யார் உளப்பூர்வமாக வழிபாடு செய்கிறார்களோ, யார் தங்கள் ஆன்மாவையே உணர்ந்து கொண்டு ஆன்மாவை அங்கே பிரதிஷ்டை செய்து ஆன்ம நாயகராக வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்திலே மீண்டும் பிறக்க மாட்டார்கள் என்ற தத்துவத்தை உள்ளடக்கி அந்த கோயிலில் மட்டும் இந்தியாவிலேயே, இன்னும் சொல்லப்போனால் உலகத்தில் உள்ள சிவாலயங்களிலேயே நாம் பார்த்தால் புழுங்கல் அரிசி நிவேதனம் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆலயம் அந்த ஆலயம்தான். நாம் பார்க்கிற இடத்தெல்லாம் சொல்லுகிறோம். தங்கத்திலே எவ்வளோ வசதி படைத்திருந்தாலும் கூட கொலுசை தங்கத்திலே போடுவதில்லை, வெள்ளியிலே தான் போட்டுக்கொள்ளவும். யார் போட்டுக்கொள்ளலாம்? ராஜ குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டும் போட்டுக்கொள்ளலாம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்படி தங்கம் இருக்கிறதே இயல்பாகவே ஒளிரக்கூடியதாகவே, இயல்பாகவே தூய்மை உடையதாக இருக்கிறது. தேவி எங்கே இருக்கிறாள்? சுமேரு மத்திய சிருங்கஸ்தம். சுமேரு மத்தியம் என்று சொன்னால் அந்த மேருமலையினுடைய மத்தியத்திலே தேவி இருக்கிறாள். அங்கே அருள் பாலிக்கிறாள், அங்கே பரிபாலனம் செய்கிறாள். அவள் இருக்கிற இடமே தூய்மை என்று சொன்னால், அவள் இருக்கிற இடமே எல்லோருக்கும் உயர்ந்த இடமாக இருக்கிறது என்று சொன்னால், பிறகு அவளுடைய பெருமையை நாம் எந்த மொழியிலும் சொல்ல இயலாது. அவள்தான் எல்லாவற்றுக்கும் உச்சியாக இருக்கிறாள். எல்லாவற்றுக்கும் உச்சியாக இருந்து எல்லோரையும் தன்னுடைய அருட்பார்வையை செலுத்தி பார்வையினாலே பரிபாலனம் செய்து கொண்டிருக்கிறாள். அப்படிப்பட்ட பராசக்தி, அப்படிப்பட்ட மிகப்பெரிய பெருமை வாய்ந்த லலிதா மகா திரிபுர சுந்தரியினுடைய இடத்தை சொல்லுகிறார்கள். அந்த சுமேரு மத்திய சிருங்கஸ்தம்.
அந்த சுமேருவாக தேவி இருக்கிறாள் என்று சொன்னால் ஸ்ரீசக்கரம் வரையலாம். அந்த ஸ்ரீசக்கரத்தை தாண்டி என்ன இருக்கிறது என்று கேட்டால் அதனையே உருவமாக மாற்றுகிற பொழுது மகாமேரு என்று சொல்வார்கள். அந்த மகாமேரு கோணமாக இருக்கும். முக்கோணமாக அந்த மகாமேரு வடிவமைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் புதுக்கோட்டையிலே புவனேஸ்வரம்மன் ஆலயத்திலே சென்று பார்க்கலாம். அதுபோல் சாந்தானந்த சுவாமிகள் பிரதிஷ்டை செய்த பல்வேறு ஆலயங்களிலே மகாமேருவனுடைய பிரதிஷ்டை இருக்கும். அந்த மகாமேரு எப்படி இருக்கும்? முக்கோணங்கள் அடுக்கியதாக இருக்கும். அதனுடைய ஒழுங்கு முறைகளிலே 64 கோணங்கள் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அப்படி அந்த முக்கோணத்தினுடைய நிறைவாக ஒரு முக்கோணம் இருக்கும். அதன் மேலே சின்ன காம்பு மேலே நீட்டி கொண்டிருக்கும். அதற்கு பிந்து மத்தியம் என்று பெயர். அந்த பிந்து மத்தியத்திலே தேவி பரிபாலனம் செய்கிறாள். அந்த இடத்திலே தேவி வாசம் செய்கிறாள். உரைகின்ற நின்றிருக்கோவிலின் கேழ்வர் ஒரு பக்கமோ அறைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற வெண்திங்களோ கஞ்சமோ என்றன் நெஞ்சகமோ மறைகின்ற வாரிதியோ பூரணாச்சல மங்கலையே என்று கேட்பார் அபிராமிப்பட்டர். நீ எங்கே இருக்கிறாய்? நின் கேழ்வர் ஒரு பக்கத்திலே இருக்கிறாயா? அர்த்தநாரீஸ்வராக இருந்து தன்னுடைய பாதியை தந்தாரே. மிக அழகாக கம்பன் பாடுவானே, பாகத்தில் ஒருவன் வைத்தான் பங்கயத்து இருந்த பூவை ஆகத்தில் ஒருவன் வைத்தான் அந்தணன் நாவில் வைத்தான் என்று சொல்லுவார். அப்படி எப்படி எங்கேயெல்லாம் அவர்கள் வைத்து சிறப்புப்படுத்தினார்கள். நின் கேழ்வர் ஒரு பக்கமோ, வேதத்தினுடைய அடியிலே இருக்கிறாயா முடியிலே இருக்கிறாயா? அறைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற வெண் திங்களோ திங்களிலே சந்திரனிலே நீ வாசம் செய்கிறாயா? தாமரை மலரிலே நீ வாசம் செய்கிறாயா? கஞ்சமோ என்றன் நெஞ்சகமோ என்னுடைய ஹிருதயத்துக்குள்ளே நீ இருக்கிறாயா? எதற்காக சொல்ல வந்தோம் என்று சொன்னால், அந்த மேரு இருக்கிறதே மகாமேரு, அந்த மகாமேருவையே தன்னுடைய உடலாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஞானிகள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். எங்களுடைய குருநாதர் ஸ்ரீ வித்யாபினவ ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரு சுவாமிகள் இருக்கிறார்களே, அவர்களுடைய ஸ்ரீ சக்கரார்ச்சனை 8 மணி நேரத்திலிருந்து 10 மணி நேரம் வரைக்கும் செய்வார்கள். தற்பொழுது சென்னையிலே தான் சாதுர்மாசிய விரதத்திற்காக இங்கே முகாமிட்டிருக்கிறார்கள். வாய்ப்பு உள்ளவர்கள் சென்று கிழக்கு தாம்பரத்தில் அகஸ்தியர் தெருவிலே ராஜராஜேஸ்வரி திருக்கோயிலில் அருகிலே மடம் இருக்கிறது. வாய்ப்பு இருக்கிறவர்கள் சென்று வழிபாடு செய்து பலன் பெற வேண்டும். நேரடியாக பராசக்தியினுடைய திரு உருவமாக அவர்கள் இருக்கிறார்கள். அப்படி அந்த ஸ்ரீசக்கரம் இருக்கிறதே, மகாமேரு இருக்கிறதே, அதனையே தன்னுடைய உடலாக மாற்றிக்கொள்வது உயர்ந்த சாதனை. சக்கரார்ச்சனை வழிபாடு பண்ணுவது, மகாமேரு வழிபாடு பண்ணுவது, இவற்றையெல்லாம் கடந்து உடலையே மகாமேருவாக மாற்றிக்கொள்வது, பிந்து மத்தியமாக மாற்றிக்கொள்வது, உடலையே மிகப்பெரிய தன்மையிலே பராசக்தியினுடைய இருப்பிடமாக என்ற நெஞ்சகமோ மறைகின்ற வாரிதியோ பூரணாச்சல மங்கலையாக தேவி இருக்கிறாளே. அவள் எங்கே இருக்கிறாள் என்று சொன்னால், சுமேரு மத்திய சிருங்கஸ்தாயே நமக, மேருமலையின் உச்சியிலே இருப்பவளுக்கு வணக்கம் என்று லலிதா சகஸ்ரநாமம் சொல்லுகிறது. அவளுடைய இருப்பிடத்தை பல நாமங்களிலே நாம் பார்க்கிறோம். அந்த நாமங்களெல்லாம் தொடர்ந்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். அவள் நம்முடைய நெஞ்சத்திலும் குடியேற வேண்டும், நெஞ்சத்திலும் குடிபுகுந்து நம்மை வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் இந்த விடியலுடைய பிரார்த்தனையாக இருக்கிறது. அவளை நெஞ்சத்திலே குடியமர்த்துவோம், சிறந்த வாழ்வை இந்த உலகத்திலே வாழ்வோம். லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய அபூர்வமான திருநாமங்களை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.